டார்க் வெப்ல லைவா ஒரு கேம் ஷோ நடக்குது. எப்படின்னா உயிரோட இருக்கிற மனுஷனை கட்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவனோட கையை கால் தலைனை அறுத்து கொடூரமா அவங்கள சாவடிக்கிறது. இதை லைவா டெலிகாஸ்ட் பண்ணி அதை பார்த்துட்டு இருக்கிறவங்களும் இப்படி கொள்ளுங்க அப்படி கொள்ளுங்கன்னு கமெண்ட் பண்ணி அதை ரசிக்கிறாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கேமை பார்த்துட்டு இருக்கிறவங்களையே இந்த கும்பல் கடத்திட்டு போய் இந்த மாதிரி லைவா கொலை பண்ணுது. இது தெரியாம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இதுல மாட்டி இறந்து போயிடுறா. இவளோட பிரதரும் ஹீரோயினும் சேர்ந்து இந்த கேமை நடத்துறவங்களை கண்டுபிடிச்சு அதை தடுக்க ட்ரை பண்றாங்க. அப்படி பண்ணும்போது அவங்களும் அதுல மாட்டிக்கிறாங்க. இதுல இருந்து தப்பிச்சு வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. வெல்கம் டு ட்ரெண்டி வாய்ஸ் ஓவர். நான் ஷன். நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம லைக் பண்ணிருங்க. இப்ப படத்துக்குள்ள போயிடலாம். படத்தை ஓபன் பண்ணதுமே ஒரு பயங்கரமான அடர்ந்த காடு. அந்த காட்டுக்கு மேல ஒரு ட்ரோன் பறந்துட்டு இருக்கு. இப்ப காட்டுக்கு நடுவுல ஒரு இடத்துல ஒரு பொண்ணு மயக்கத்துல இருந்து அப்பதான் கண் முழிச்சு பாக்குறா. அவ கழுத்துல சங்கிலி மாதிரி போட்டு கட்டி இருக்கு. அதுல ஒரு கோப்ரா கேமராவும் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. கண் முழிச்சு பார்த்ததுமே எங்க இருக்கும்னு அவளுக்கு தெரியல. இதெல்லாம் பார்த்து ரொம்ப பயப்படுறா. அந்த செயினை தொட போனா அது கையை கிழிச்சிருது. ஏன்னா அதை சுத்தி பிளேடு மாதிரி ஏதோ வச்சிருக்காங்க. முன்னாடி இருக்கிற மரத்துலயும் ஒரு கேமரா பிக்ஸ் பண்ணி இது எல்லாத்தையும் யாரோ வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவ கழுத்துல மாட்டி இருக்கிற கேமராலயும் வீடியோ ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கு. இப்ப அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு வேகமா ஓட ஆரம்பிக்கிறா. கட் பண்ணா இங்க 3 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பார்ல இருந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போதையில நடக்கவே முடியாம வெளியே நடந்து வராங்க. அதுல காட்டுக்குள்ள பார்த்தா அந்த பொண்ணு இருக்கா. அதே பிளாக் கலர் ட்ரெஸ்ல இருக்கா. அவ கூட இருக்க இன்னொரு பொண்ணு வாமிட் பண்றா. இத பார்த்து இவங்க 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்கள யாரோ ரோட்டுக்கு அந்த பக்கமா நின்னு வாட்ச் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அப்போ கிர்ஃபித் அப்படிங்கிற நேம்ல இவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதுல இன்னைக்கு நைட் இன்னும் நிறைய என்ஜாய்மெண்ட் இருக்கு அப்படின்னு வருது. இத பார்த்த உடனே ஏதோ ஃபேக் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜுக்கு ஆமா கண்டிப்பா அப்படின்னு ஒரு ரிப்ளையும் பண்றா. இதுக்கு அவளோட ஃப்ரெண்ட் இது ஸ்ட்ரேஞ்சர் டேஞ்சர் அப்படின்னு டிஆர் ஸ்டைல கிண்டல் பண்ணிட்டு கூடவே அது சீரியல் கில்லரா கூட இருக்கலான்னு அவளை பயமுறுத்துறா. யாரோ டேட்டிங்க்கு தான் அவளை கூப்பிடுறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு நீ அப்படி போனா அவனோட அட்ரஸ் எனக்கு அனுப்பிச்சு விடு அப்படின்னு அவ ஃப்ரெண்டும் சொல்றா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க முதல்ல இங்க இருந்து போங்க அப்படின்னு அவங்களையும் அனுப்பிச்சு விட்டுறா. இப்போ அதே நேம்ல இருந்து அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. ஒரு வழியா அவங்கள அனுப்பி விட்டுட்டியா அப்படின்னு. ஆமா உன்னை சீக்கிரமே மீட் பண்றேன்னு இவளும் ரிப்ளை பண்றா. கட் பண்ணா திரும்ப காட்டுக்குள்ள காட்டுறாங்க. இங்க தடு மாதிரி இவன் நடந்து வந்துகிட்டு இருக்கா. அப்ப ஆப்போசிட்ல ஒருத்தன் நிக்கிறான். அவன் கையில ஒரு ஜோக்கர் பொம்மை இருக்கு. அந்த பொம்மையோட கண்ணுல வித்தியாசமா லைட் எல்லாம் எரியுது. பார்க்கவே பயமா இருக்கு. நீ யாரு எதுக்கு இதெல்லாம் பண்ற அப்படின்னு கேக்குறா. கட் பண்ணிட்டு திரும்ப இங்க காட்டுறாங்க. இவ இங்க நடந்து வந்துகிட்டு இருக்கா. அந்த இடத்துல யாருமே இல்ல. அப்ப திரும்ப அந்த நம்பர்ல இருந்து இவளுக்கு மெசேஜ் வருது. நான் இங்கதான் இருக்கேன்னு. இங்கயா அப்படின்னு சொல்லிட்டு அவ சுத்தி பாக்குறா. அந்த ரோட்ல யாருமே இல்ல. ரொம்ப அமைதியா இருக்கு. ஏதோ வித்தியாசமா ஒரு சவுண்டு மட்டும் கேக்குது. யாரு என்கிட்ட விளையாடாதீங்க அப்படின்னு கோவமா கத்துறா. அப்ப திரும்ப அவளோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதுல ஒரு ஜோக்கர் பொம்மை போட்ட ஸ்டிக்கர் வருது. அதை பார்த்துட்டு இருக்கும் போதே டப்புனு யாரோ மூஞ்சில ஒரு துணியை போட்டுறாங்க. திரும்ப இங்க காட்டுக்குள்ள அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி அங்க இங்கன்னு ஓடிட்டு இருக்கா. அப்போ ஒரு மரத்துல ஒருத்தரோட போட்டோ போட்டு மிஸ்ஸிங்னு போட்டிருக்கு. அப்படியே கொஞ்சம் திரும்பி நடந்து வர எல்லா மரத்துலயும் இதே மாதிரி நிறைய பேர்த்தோட போட்டோ மிஸ்ஸிங்னு போஸ்ட் ஒட்டி இருக்கு. இவளுக்கு ஒன்னும் புரியல. ரொம்ப பயந்துறா. இங்க என்ன நடக்குதுன்னு யோசிச்சுக்கிட்டே வரும்போது ஒரு இடத்துல கீழே இவளோட போட்டோ போட்டு மிஸ்ஸிங்னு ஒரு போஸ்டர் கிடக்குது. அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கா. டப்புன்னு அந்த போஸ்டரை இறக்கும் போது அவ கண்ணு முன்னாடி ஜோக்கர் மாஸ்க் போட்ட ஒருத்த வந்து நிக்கிறான். பின்னாடி இருந்து இன்னொரு லேடி அதே மாதிரி ஒரு மாஸ்க் போட்டு நிக்கிறா. அவளோட நெஞ்சில ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி போட்டுறாங்க. அவளும் மயங்கி விழுந்துடுறா. கட் பண்ணா ஒரு வித்தியாசமான ரூம்ல அங்கங்க லைட் எரியுது. அங்க அவளை கட்டி போட்டிருக்காங்க. அவளுக்கு முன்னாடி ஒரு கேமராவும் வச்சிருக்காங்க. அந்த ரூம்ல கட் பண்ற மிஷின் நிறைய கத்தி சிசர்னு ரத்த கரையோட இருக்கு. என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அழுகுறா. அப்போ ஒரு ஸ்கிரீன்ல நெக்ஸ்ட் ஷோ அப்படின்னு போட்டு கீழே 10 நிமிஷத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னு டைமர் ஓடிட்டு இருக்கு. இது என்னன்னா ஆன்லைன்ல இவளை காமிச்சிட்டு இருக்காங்க. மர்டர் ஷோ அப்படின்னு டார்க் வெப்ல லைவா இது ஓடிட்டு இருக்கு. சைட்ல பார்த்தா நிறைய பேர் இதை லைவா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு பயங்கரமான வாய்ஸ் இப்போ வெல்கம் டு மர்டர் ஷோ அப்படின்னு சொல்லுது. ரொம்ப பயத்துல என்னை காப்பாத்துங்கன்னு கத்தி அழுகுறா. அப்ப சைட்ல ஜோக்கர் மாஸ்க் போட்டவன் அந்த மரம் இருக்கிற மிஷினை எடுத்துக்கிட்டு இவ கிட்ட வரா. கமெண்ட் பண்றவங்க எல்லாம் சீக்கிரமா அவளை கட் பண்ணுங்க, நாங்க ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்கோம் மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. அந்த மிஷினை வச்சு கரெக்டா அவளோட கையை கட் பண்ண வரா. இந்த இடத்துல த டீப் வெப் மர்டர் ஷோ அப்படின்னு படத்தோட டைட்டில் போடுறாங்க. கட் பண்ணா நியூஸ்ல இந்த மாதிரி சீரியல் மர்டர் நிறைய நடக்குது, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. காட்டுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பொண்ணோட கை காலுன்னு வெட்டி போட்டிருக்காங்க. அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு போலீஸ் அந்த இடத்துல இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே இடத்துல முன்னாடியே கொண்டு போட்ட ஒரு சில எலும்புகளும் கிடைக்குது. இப்போ கிடைச்ச இந்த பாடி அமேண்டா, அதாவது படத்தோட ஸ்டார்டிங்ல காமிச்ச அந்த பொண்ணோடது. இவ யாருன்னா ஈத்தன் நியூட்டன் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான போட்காஸ்டரோட சிஸ்டர் அப்படின்னு நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஆபீசர் இந்த கேஸ்ல இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு, இதெல்லாம் யாரு பண்றாங்கன்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிப்போம்னு சொல்லி பேட்டி கொடுக்குறாரு. கட் பண்ணா அமேண்டாவோட பிரதரான ஈத்தனை காமிக்கிறாங்க. இவன் கிரைம் போலீஸ் கேஸ் இந்த மாதிரி கான்ட்ரவர்சியான கேசஸ பத்தி போட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஒரு போட்காஸ்ட் ப்ரோக்ராம்ல லைவா ஒரு காலர் கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்போ நீங்க சொல்றத பார்த்தா ஜட்ஜஸ் இந்த கேஸ்க்கு தப்பான தீர்ப்பை கொடுத்துட்டாங்களா, இல்ல போலீஸ் தப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணி தப்பு பண்ணவங்கள சுதந்திரமா வெளியே விட்டுட்டாங்களா அப்படின்னு பேசிட்டு இருக்கான்.
அப்ப அந்த காலர் சொல்றாரு, ஆமா போலீஸ் அவங்களோட வேலையை கரெக்டா செய்யறது இல்ல, செஞ்சிருந்தா உன்ன மாதிரி ஆளுங்க இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. அவர்கிட்ட பேசிக்கிட்டே பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட சிஸ்டம்ல அந்த காலரோட டீட்டெயில கேட்கறான். அந்த டீட்டெயில் வந்ததும் அவனோட உண்மையான பேரை சொல்லி, நீ போலீஸ் தானே, இங்க தானே இருக்க அப்படின்னு கேட்கும் போது அவரு போனை கட் பண்ணிடுறாரு. இந்த ப்ரோக்ராம் லைவா போயிட்டு இருக்கனால இது ஒரு ஃபேக் காலா இருக்கலாம். இந்த வார எபிசோட் இதோட முடியுது, நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலான்னு அந்த போட்காஸ்டரை கட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி ஃபேக் கால் இப்ப நிறைய வர ஆரம்பிச்சிருச்சுன்னு இவங்க பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போதே அவனுக்கு ஒரு கால் வருது. அதுல அவங்க அம்மா அமேண்டா இறந்ததை பத்தி சொல்றாங்க. என்ன சொல்றீங்க, நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு அங்க போறான். அங்க அவன் சிஸ்டரோட இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு ஸ்டார்டிங்ல பார்த்த அமேண்டாவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஈத்தனை பார்த்து ஆறுதல் சொல்றாங்க. நீ இங்கதான் இருந்தியா, இறுதி சடங்குல உன்னை பார்க்கவே இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. நான் கொஞ்சம் வேலையா இருந்தேன்னு அவனும் சொல்றான். அவன் சிஸ்டர் பத்தி சொல்லி அவங்க கிட்ட ஃபீல் பண்றான். நீ கிரைம் போட்காஸ்ட் தானே பண்ணிட்டு இருக்கேன், நான் அதை கேட்டிருக்கேன், இன்ட்ரெஸ்டிங்கா நல்லா இருக்கும் அப்படின்னு பேசிட்டு அங்கிருந்து அவங்க 2 பேரும் போயிடுறாங்க. அடுத்த சீன்ல ஈத்தன் ஹெட்போன் மாட்டிக்கிட்டு அமேண்டா தங்கி இருந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போறான். அவனோட போட்காஸ்ட் ப்ரோக்ராம்காக இதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே போறான். அவளோட பிளாட்டுக்கு போய் பார்த்தா எல்லாம் கலைஞ்சு போய் அங்க இங்கன்னு கிடக்குது. அவளோட ரூம் மட்டும் அவளோட ஃபிங்கர் பிரிண்ட் பட்டா மட்டும் திறக்கிற மாதிரி ரொம்ப செக்யூர் பண்ணி வச்சிருப்பா. ஈத்தன் அங்கேயே உட்காந்து அவளோட போட்டோ பார்த்து அழுதுகிட்டே இருக்கா. அப்போ அவங்க அம்மா ஃபோன் பண்றாங்க. நீ ஏன் அமேண்டாவோட ஃபியூனரல்ல கலந்துக்கல அப்படின்னு கேக்குறாங்க. நான் அங்கதான் இருந்த அவளோட மெமரி டேபிள ரெடி பண்ண போயிருந்தேன்னு சொல்றான். நீ திரும்ப வீட்டுக்கு வான்னு சொல்லும் போது, இல்ல நான் அமேண்டாவோட அபார்ட்மெண்ட்ல இருக்கேன், நீ எதுக்கு அங்க போன, டிடெக்டிவ் யாரையும் அங்க போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க, நீ எதையும் டச் பண்ணிடாதுன்னு சொல்லும் போது நான் எதையும் டச் பண்ணலன்னு சொல்றான். நீ சீக்கிரமே கிளம்பி வீட்டுக்கு வான்னு சொல்றாங்க. இல்ல நான் ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிட்டேன், நான் அங்கேயே தங்கிக்கிறேன்னு சொல்றான். இல்ல நீ வீட்டுக்கு வான்னு சொல்லும் போது சரி வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறான்னு எந்திரிக்கும் போது அந்த ரூம்ல இருக்க ஒரு சின்ன போர்டுல ஏதோ எழுதி இருக்கு. அதை கவனிக்கிறான். அதுல வித்தியாசமா ஏதோ லெட்டர்ஸ் எல்லாம் எழுதி இருக்கு. இது அமேண்டா தான் எழுதி வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு போட்டோவை எடுத்து வச்சுக்கிறான். இப்போ அங்க இருக்கிற பெட்ல அப்படியே படுத்து தூங்கிடுறான். அப்ப அமேண்டாவை எப்படி கொலை பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விசுவல் அவனுக்கு தெரியுது. டக்குன்னு முழிச்சு பாக்குறான். நைட் ஆயிருது. அப்ப அவனோட போனுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வருது. அதை ஓபன் பண்ண ஜோக்கர் மாஸ்க் போட்ட ஒரு ஆப் ஒன்று ஓபன் ஆகுது. அதை பார்த்ததுமே இவன் ஷாக் ஆயிடுறான். திடீர்னு பார்த்தா அதுவே கேமரால ஆன் ஆகி அவனு ஒரு போட்டோவை எடுத்துருது. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. கட் பண்ணா கார்ல போயிட்டு இருக்கா. அப்போ ஒரு இடத்துல ரோட்ல ஜோக்கர் மாஸ்க் போட்டு அந்த லேடி அங்க நின்னுட்டு இருக்கா. கொஞ்சம் தூரம் வந்துட்டு மிரர்ல பாக்குறான். அந்த இடத்துல இப்ப யாருமே இல்ல. அப்படி வீட்டுக்கு வந்துடுறான். பேக் எடுத்துட்டு உள்ள போகும்போது பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒருத்தன், ஹே டியூட், நான் ஸ்மோக் பண்றது என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது, அதனாலதான் நான் இங்க வெளில நின்று பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஓ அவனா நீ அப்படின்னு நமக்கு தோணும். அவனும் ஒரு மாதிரி பயந்துட்டே ஓகே குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். உள்ள போனா அவனோட அம்மா, நான் வெளியே போயிருக்கேன், சீக்கிரமே வந்துருவேன், உனக்கு டின்னர் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன்னு சொல்லி ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி அவனோட ஃபுட் எடுத்து ஹீட் பண்றதுக்காக வைக்கிறான். அங்க இருக்கிற போட்டோலாம் பார்த்துட்டு ஃபீல் பண்றான். அவங்க அப்பாவும் ஒரு மிலிட்டரி ஆபீசர் போல. அந்த போட்டோமே அங்க இருக்கும். இப்போ ஃபுட் எடுத்து சாப்பிடலான்னு போறான். நிமிந்து பார்த்தா அந்த டோருக்கு வெளியே அதே மாஸ்க் போட்ட லேடி அங்க நிக்கிறா. பார்த்ததுமே பயந்துடுறான். ஓடி வந்து வெளியே வந்து பாக்குறான். அங்க யாரையும் காணும். டோர் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பும் போது கரெக்டா அவங்க அம்மா வந்து நிக்கிறாங்க. யாரும் நினைச்சு பயந்துடுறான். என்னாச்சு, நான் உன்னை பயமுறுத்திட்டேனா, ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க அம்மாவும் கேக்குறாங்க. நான் வெளியே ஒன்னு பார்த்தேன், இல்ல ஒன்னும் இல்ல அப்படின்னு மழுப்பிடுறான். நாளைக்கு எனக்கு ஒரு வேலை இருக்கு, அமேண்டாவோட டெத் சர்டிபிகேட், பேங்க் அக்கௌண்ட், இது எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை நினைச்சு அழுகுறாங்க. அவ ரொம்ப திறமையான ஆளு, அவளை யார் இப்படி பண்ணது, அவ ரொம்ப நாள் வாழ்ந்திருக்க வேண்டிய ஒரு பொண்ணு, ஒரு அம்மா கையாலேயே பொண்ணை புதைக்கிற நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப அழுகுறாங்க. அப்ப ஈத்தன் அவளுக்கு என்ன ஆச்சுங்கிறத கண்டிப்பா நான் கண்டுபிடிப்பேன்னு சொல்லி அவங்க அம்மாக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு ரூமுக்கு போறான். இப்போ அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதுல அமேண்டாவோட டெட் பாடியை ஒரு கவர்ல போட்டு சுத்தி வச்சிருக்காங்க. அதனோட போட்டோஸ் அதுல வருது. அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆறான். கட் பண்ணா அமேண்டாவோட ஃப்ரெண்டு அவ ஒரு இடத்துல ஒரு ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணியிருக்கா. அதை பார்த்து பிடிக்காத அந்த ஓனர் அவளை பிடிச்சி நல்லா திட்டி இன்னைக்கு நைட்டே உட்காந்து இதை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல என்னால முடியாது, எனக்கு இன்னைக்கு வேலை இருக்குன்னு சொல்லும் போது, நான் உன்னோட பாஸ், நான் சொல்றதை நீ செய்யின்னு சொல்லிட்டு போயிடுறா. இப்போ அந்த இடத்துக்கு ஈத்தன் வரான். நான் ஒரு சில விஷயங்களை பார்த்து அதை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு சொல்றான். இப்போ என்னால வர முடியாது, இன்னும் 1 ஹவர்ல ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்ணலான்னு சொல்லி அவளோட நம்பரையும் கொடுக்குறா. 1 ஹவர் கழிச்சு காஃபி ஷாப்ல 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. யாராவது இருக்காங்களான்னு சொல்லி சுத்தி பார்த்துட்டு பயந்துகிட்டே அவகிட்ட பேசுறான். அவளுக்காக நான் இது வரைக்கும் எதுவுமே பண்ணதே இல்லை, அதனாலதான் எனக்கு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றேன். இப்ப திரும்ப சுத்தி பார்த்துட்டு நம்மளை யாரோ ஃபாலோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். நீ யாரையாவது பாத்தியான்னு கேட்கறா. அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு எதுவும் சரியா சொல்ல தெரியல, அது மட்டும் இல்லாம சில போட்டோஸ் இமெயில்ஸ் எல்லாம் எனக்கு வித்தியாசமா வருது. அவளும் ஷாக் ஆகி எங்க காமி அப்படின்னு கேட்கறா. இல்ல நான் சேவ் பண்றதுக்கு முன்னாடியே அது காணாம போயிருச்சு, அதுவும் இல்லாம என்னோட போனை யூஸ் பண்ணி என்னோட பிக்சரையும் எடுக்கிறாங்க, அது எப்படி உன்னோட போனை அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியும், என்ன நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறா. எனக்கு தெரியல, அவங்க என்னோட போனை ஹேக் பண்ணிருக்கலாம், மேண்டியோட சிஸ்டமையும் அவங்க ஹேக் பண்ணிருக்கலாம்னு தோணுது, நம்ம டேஞ்சரஸான ஒரு ஹேக்கர் கிட்ட சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றா. வேற என்னெல்லாம் அனுப்பிச்சாங்கன்னு கேட்கும் போது மேண்டியோட டெட் பாடி போட்டோ பத்தி சொல்றா. அதை கேட்டு அவ ரொம்ப ஷாக் ஆறா. அப்ப ஈத்தன் கேட்கறான், போலீஸ் கிட்ட நீங்க எதையாவது
எதையாவது சொல்லாம விட்டுட்டீங்களா, எதையாவது மறைச்சிங்களா அப்படின்னு. அப்ப ரொம்ப தயங்கி தயங்கி அவ சொல்றா, ஆமா ஒரு விஷயத்த நாங்க சொல்லல. டார்க் வெப்ல ஒரு ஷோ நாங்க பார்த்துட்டு இருந்தோம். என்ன மாதிரி ஷோன்னு கேட்கும்போது, ஒருத்தரை கடத்திட்டு வந்து அவங்கள டார்ச்சர் பண்ணி கொலை பண்ற மாதிரி ஒரு மர்டர் ஷோ. அதை நீங்க பார்த்துட்டு மட்டும் தான் இருந்தீங்களா, இல்ல ஏதாவது இன்டராக்ட் பண்ணீங்களான்னு கேக்குறா. ஆமா நிறைய நாங்க பிட் பண்ணிருக்கோம். ஏன் இதை நீ போலீஸ் கிட்ட சொல்லலன்னு கேட்கும்போது, இல்ல அது ஒரு ஃபேக் விஎஃப்எக்ஸ் பண்ணி கொலை பண்ற ஒரு ப்ரோக்ராம் தான் நாங்க நினைச்சோம். அது உண்மையா இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அந்த ஷோல பிட் பண்ணி நாங்க ஒரு பொண்ணு நிஜமாவே கொலை பண்ணிட்டோம்னு சொல்றா. இல்ல நீங்க அதை பண்ணல, அந்த ஷோ நடத்துறவங்க தான் அதை பண்ணிருக்காங்க. நம்ம உடனே அந்த வெப்சைட்டை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்றா. இல்ல அது முடியாது, அந்த அட்ரஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். யாரோ ஒருத்தர் அங்கிருந்து லிங்க் அனுப்புவாங்க, அது யாருன்னு கேட்கிறப்போ அது எனக்கு தெரியல, மேண்டியோட லேப்டாப்ல அது இருக்கும்னு சொல்றா. இதுக்கு என்னோட ஃப்ரெண்டு ஷேடோ மங்கி ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்றா. ஷேடோ மங்கி அப்படின்னு கேட்கிறா. ஆமா அவனோட ரியல் நேம் வேற, நாங்க அவனை அப்படிதான் கூப்பிடுவோம். அப்போ அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு வெப்சைட்ல மர்டர் ஷோன்னு தேடுறா. அதுல சில பொண்ணுங்க மாட்டிருக்க மாதிரியும் ஜோக்கர் மாஸ்க் போட்ட ஒருத்தனும் இது ஒரு ப்ரோக்ராம் நடத்துற மாதிரியான ஒரு செட்டப், இந்த மாதிரி விசுவல்ஸ் எல்லாம் வருது. கடைசியா ஒரு கோடு மாதிரி ஒரு விஷயத்த பாக்குறா. அதுவும் அமெண்டாவோட அபார்ட்மெண்ட்ல பார்த்த அந்த கோடு ஒரே மாதிரி இருக்கு. இது என்னன்னு கேட்கும்போது இது ஒரு பசில் மாதிரி. இதுல ஒரு மெசேஜ் இருக்கும். எங்க அப்பா இதை பத்தி சொல்லி கொடுத்திருக்காரு. என்னை விட மேண்டிக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரியும். அவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி கோடு யூஸ் பண்ணி நான் பார்த்திருக்கேன். இந்த கோட்ல என்ன எழுதிருக்குன்னு கேட்கும்போது எனக்கு தெரியல, ஆன்லைன்ல டீகோட் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்றேன்னு சொல்லி பாக்குறா. அதுல நீங்க எங்களை கண்டுபிடிச்சா நாங்க உங்களை கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு வருது. இதை பார்த்து ரெண்டு பேரும் ரொம்ப ஷாக் ஆறாங்க. அப்ப கரெக்டா அவனோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. இதுல ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, ஆனா இதுல நம்பரே இல்லைன்னு சொல்றான். அந்த மெசேஜை ஓபன் பண்ணா இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத ஒரு போட்டோவா எடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க. ரெண்டு பேரும் வெளியே ஓடி வந்து தேடி பாக்குறாங்க, அங்க யாரையுமே காணோம். அப்ப அந்த இடத்துல கீழே ஒரு போஸ்ட் கிடைக்குது. அதுல இவளோட போட்டோ போட்டு மிஸ்ஸிங்னு போட்டிருக்கு. கட் பண்ணா ரெண்டு பேரும் அவன் சொன்ன மங்கி ஷேடோ அவனை பார்க்க வந்திருக்காங்க. அந்த மர்டர் ஷோவோட ட்ரைலர் இங்க ஓடிட்டு இருக்கு. அதை பார்த்து மிரண்டு போன அவனோட ஃப்ரெண்டு, இது வேற மாதிரி இருக்கு, இது ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்றான். நீ இதுக்கு முன்னாடி இதை பார்த்திருக்கியான்னு கேட்கும்போது, இல்ல இந்த மாதிரி த்ரில்லிங்கான ஒரு ஷோவை நான் பார்த்ததே இல்லை. நீங்க ரெண்டு பேரும் ஒரு டார்க் வெப்ல இருக்கிற ஒரு கொடூரமான அரக்கங்கிட்ட டீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றான். இந்த வீடியோ வச்சு இதோட வெப்சைட் அட்ரஸை கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்கும்போது, இந்த வீடியோ பார்த்த வரைக்கும் இவங்கள நம்ம தேடி போனா கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிடும், நம்மளை என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நீ பயப்படுறியா, நீ பெரிய ஆளு நினைச்ச, ஆனா சின்ன சின்ன வீடியோ கேமும் வீடியோஸையும் ஹேக் பண்ற ஒரு சின்ன ஆளு தான் அப்படின்னு சொல்லிடுறான். அவன் ரொம்ப கோவப்பட்டு, இது ஒரு பெரிய கொடூரமான ஒரு நெட்வொர்க், இதுல இருக்கிற விபரீதம் உனக்கு தெரியல அப்படின்னு கத்துறான். அவன் என்னோட சிஸ்டரை கொண்டிருக்கான், நான் அவனை கண்டுபிடிச்சே ஆகணும், நீ எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்னு ரொம்ப கோவமா கத்துறான். அவனோட அவ்வளவு கோவத்தை பார்த்துட்டு அவனோட இழப்பையும் புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிறான். நான் இந்த மர்டர் ஷோவை பார்த்துட்டு ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு சொல்றேன், அது வரைக்கும் என்ன ஃப்ரீயா விட்டுருங்க, இப்ப இங்க இருந்து போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடறான். வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு எனக்கு தோணல அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இல்ல என்னோட நிறைய கேஸோட ப்ராப்ளமை இவன் தான் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கான், அதனால கண்டிப்பா அவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்றான். சரி ஓகே நான் உன்னை நம்புறேன்னு சொல்லிட்டு அவ இந்த கேஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்கு எனக்கு ஒரு டிடெக்டிவ் தெரியும்னு சொல்லி ஒரு கார்டை கொடுக்குறா. அதுல இருக்க நம்பருக்கு கால் பண்ணா கால் போகவே இல்லை, திரும்ப திரும்ப ட்ரை பண்றா. இப்ப இவ அந்த நம்பருக்கு ட்ரை பண்ணலான்னு போனை எடுக்கும் போது அவ பாஸ் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதை படிச்சுட்டு நான் இப்ப கண்டிப்பா இங்க இருந்து போயாகணும், எனக்கு நிறைய ஒர்க் இருக்குன்னு சொல்றா. என்ன சொல்ற இந்த டைம்லயா? ஆமா அவரை காலையில போய் நம்ம மீட் பண்ணலாமா, அது வரைக்கும் நீ போய் அமைதியா தூங்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்க இருந்து கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. அவ ஒர்க் பண்ற இடம் வந்ததும் எனக்கு இங்க 2 hours வேலை இருக்கு, நீ போன்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி விட்டுட்டு இவ உள்ள பயந்து போறா. ஏன்னா இவ போறது ரொம்ப லேட் நைட்டு, அந்த இடத்துல யாருமே இல்ல. உள்ள போய் ஒவ்வொரு ரூமா லைட் ஆன் பண்றா. அப்போ ஒரு ரூம்ல மட்டும் லைட் பிளிங்காய் எரியுது. மொபைல் டார்ச் ஆன் பண்ணிட்டு பயந்து அந்த இருட்டுல மெயின் போர்டு இருக்கிற இடத்துக்கு போறா. அதுல இருந்து ஒரு ஸ்விட்ச் ஆன் பண்றா. இப்ப லைட் எல்லாம் திரும்ப கரெக்டா எரிய ஆரம்பிச்சிருது. திரும்ப ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறா. அப்ப திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. பக்கத்துல இருக்கிற கத்திரிக்கோலை எடுத்துட்டு மெதுவா அங்க இருக்கிற ரூம்ல தேடி பார்க்கறா, யாரும் இல்ல. திரும்ப வந்து உட்காந்து துணி ஏதோ ஸ்டிச் பண்ண போறா. இப்ப திடீர்னு ஒரு சத்தம் வருது. என்னன்னா ஈத்தன் கால் பண்ணிருப்பா. எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வீடியோ கால்ல பேசுறாங்க. நான் அப்படியே கால்ல இருக்கேன், நீ உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறா, நீ எப்படி சிங்கிளா இருக்க, என்னால நம்பவே முடியல அப்படின்னு. அவனும் சிரிச்சுக்கிட்டு திரும்ப கேக்குறா, நீ எப்படி சிங்கிளா இல்ல கமிட்டடா அப்படின்னு. இல்ல நானும் சிங்கிள் தானே சொல்றா. என்னால நம்பவே முடியல, இவ்ளோ அழகான பொண்ணு எப்படி சிங்கிளா இருக்க அப்படின்னு. ஆமா என்னோட ஒர்க் அந்த மாதிரி, எப்போதும் ஒர்க், அதனால நான் அதை பத்தி யோசிக்கவே இல்ல. உன்னை பத்தி நான் நிறைய என் சிஸ்டர் கிட்ட அப்பப்ப கேட்டு தெரிஞ்சுக்குவேன், அவளும் என் லிமிட்டை தாண்டி ஓவரா பேசுறேன்னு கிண்டல் பண்ணுவா. இதை கேட்டு கொஞ்சம் சந்தோஷப்படுற ஹீரோயின், இதெல்லாம் நடந்திருக்கா என்கிட்ட அவ சொல்லவே இல்லையா அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போதே திரும்பவும் கரண்ட் போயிருது. அந்த போர்டு கிட்ட இப்ப மெதுவா எந்திரிச்சு நடந்து போறா. ஈத்தனும் வீடியோ கால்லே இருக்கா. ஒரு குறிப்பிட்ட இடத்துல போகும்போது ஹீரோயினுக்கு பின்னாடி யாரோ கிராஸ் ஆகுற மாதிரி தெரியுது. ஈத்தன் ஷாக் ஆகி உன் பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படின்னு அவளை வார்ன் பண்றா. இல்ல விளையாடாத, நான் ஏற்கனவே ரொம்ப பயந்து போயிருக்கேன், இல்ல நான் பார்த்த சீரியஸா சொல்றேன், உடனே அங்க இருந்து ஓடுன்னு சொல்றா. அப்ப அவ திரும்பி பாக்குறாங்க, யாருமே இல்ல. ரொம்ப பதட்டம் ஆயிடுறா. திடீர்னு ஒரு மியூசிக்கல் சவுண்ட் மட்டும் கேக்குது. லைட் அடிச்சு பார்த்தா அவன் முன்னாடி செவுத்துல ஒரு பொம்மை மியூசிக் பாக்ஸ வச்சு நின்னுட்டு இருக்கு. ஈத்தன் எந்திரிச்சு நான் உடனே அங்க வரேன், நீ அங்க இருக்காத, இப்பவே அங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி
சொல்லிடுறான். ஹீரோயின் ரொம்ப பயந்து ஓட ஆரம்பிக்கிறா. அப்ப அந்த ஷோரூம் முன்னாடி அந்த ஜோக்கர் மாஸ்க் போட்டவன் கோடாரியோட வந்து நிக்கிறா. பயந்து திரும்ப ஷோரூம்க்கு உள்ளேயே ஓடி வரா. அப்ப அந்த ட்ரெஸ்ஸுக்கு இடையில ஜோக்கர் மாஸ்க் போட்டு அந்த லேடி நிக்கிறா. கரெக்டா இவ வந்ததும் அவன் கையில இருக்கிற ஏதோ ஒன்று வச்சு குத்திடுறா. அவளும் மயங்கி விழுந்துடுறா. இப்ப போன் எடுத்து வீடியோ கால பாக்குறா. ஈத்தன் அவளை கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டி உன்னை கண்டுபிடிச்சு கொல்லாம விட மாட்டேன்னு சொல்றா. எதுவும் பேசாம அந்த லேடி போனை கட் பண்ணிடுறா. கட் பண்ணா ஹீரோயினை இழுத்துட்டு போய் ஒரு வண்டியில போட்டு எங்கேயோ கூட்டிட்டு போறாங்க. இப்போ ஒரு கூண்டுக்குள்ள அவளை அடைச்சு வச்சிருப்பாங்க. முழிச்சு பாக்குற ஹீரோயின் யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அழுகுறா. இந்த இடத்துல இன்னொரு பொண்ணு இதே மாதிரி கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருப்பாங்க. இவ அழுகுற சவுண்ட் கேட்டு அந்த பொண்ணு பேச ஆரம்பிக்கிறா. இவ யாருன்னா ஸ்டார்டிங்ல காமிச்ச இவங்களோட ஃப்ரெண்டு தான். யார் இதெல்லாம் பண்றதுன்னு கேட்கும் போது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றா. உன் பேர் என்னன்னு கேட்கிறப்போ கிளேர் அப்படின்னு சொல்றா. அப்ப அவளோட ஃபுல் நேம் சொல்லி இவ சொல்லும் போது நீ யாரும் உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு கேட்கிறப்போ நான் கேட்டா அப்படின்னு சொல்லி இவ அழுகுறா. இவளும் கேட்டா அப்படின்னு ரெண்டு பேருமே அழுகுறாங்க. உன்னையும் இங்க கடத்திட்டு வந்துட்டாங்களான்னு கேட்கிறப்ப ஆமா மேண்டியோட ஃபியூனரல் முடிச்சிட்டு வரும்போது என்ன கடத்திட்டாங்கன்னு சொல்லி அழுகுறா. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த ஜோக்கர் மாஸ்க் போட்டவன் கையில ஒரு பெரிய ஊசியோட அங்க வரான். அதை பார்த்ததும் கிளியர் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. அவ கத்துற சவுண்ட் கேட்டு இங்க கேட்டோம் அவளை விட்டு எதுவும் பண்ணாத கிளியர் ஏதாவது பேசு அப்படின்னு சொல்லி அழுகுறா. ஆனா கிளியர் கிட்ட இருந்து எந்த பதிலுமே வரல. இப்ப கேட்டு இருக்கிற அந்த கூண்டுக்குமே அந்த ஜோக்கர் மாஸ்க் போட்டவன் அதே மாதிரி ஒரு பெரிய ஊசியோட வரான். கட் பண்ணா ஈத்தன் கேட் சொன்ன அந்த டிடெக்டிவ் ஆபீசர் கிட்ட போய் பேசிட்டு இருக்கா. இவர் யாருன்னா இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே இந்த கேஸ் பத்தி ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு. இவர்கிட்ட ஈத்தன் என்ன நடந்தது அப்படிங்கிற டீட்டெயில் சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணு உங்ககிட்ட ஏதாவது விளையாடி இருப்பா, நீ ஒன்னும் பெருசா எடுத்துக்காத, அவ எப்பவுமே டார்க் வெப் கேம் அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லிட்டே இருப்பா, நீ ஒன்னும் பெருசா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிடுறா. இல்ல இல்ல எனக்கு கண்டிப்பா தெரியும், மேண்டியை கொண்டவங்க தான் இதையும் பண்ணிருக்கணும், இதுல ஏதோ கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றா. இந்த கனெக்ஷன் அது இதுன்னு பேசிதான் கோர்ட் கேஸ்ல எங்க டிபார்ட்மெண்ட் பத்தியோ எங்க போலீஸ் ஆட்களை பத்தி நீ தப்பு தப்பா பேசிட்டு இருக்க அப்படின்னு கோவமா திட்டுறாரு. கேட்டோட ஸ்டோருக்கு ஆள் அனுப்பி அங்க என்ன நடந்ததுன்னு விசாரிக்க சொல்றான். ஆல்ரெடி நாங்க இதை பண்ணிட்டோம், பெருசா அங்க எதுவும் சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றாரு. நான் சொன்ன மாதிரியே இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே ஒரு கரெக்ஷன் யூஸ்லெஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கோவமா எந்திரிச்சு அங்க இருந்து போயிடுறான். இப்போ கேட் இருக்கிற அந்த கூண்டை காட்டுறாங்க. அந்த ஜோக்கர் மாஸ்க் போட்டவன் ஒரு டிவி கொண்டு வந்து கேட் முன்னாடி வச்சு ஆன் பண்றான். அதுல அந்த மர்டர் ஷோ கேமுக்குள்ள வேற ஒருத்தனை சேர்ல உட்கார வச்சிருப்பாங்க. பின்னாடி டால் மேக்கர் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த ஷோமே லைவா டார்க் வெப்ல போயிட்டு இருக்கு. நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதே மாதிரி ஹைட்டா இருக்கிற ஒருத்தன் அந்த இடத்துல ஒரு பொம்மையை வச்சு அவன் முன்னாடி பைத்தியம் மாதிரி ஆடிட்டு இருப்பான். அப்போ அந்த பொம்மையோட கையை தனியா பிச்சு எடுத்துறான். இப்போ அதே மாதிரி ஒரு கத்தி எடுத்துட்டு அவனோட கை மணிக்கட்டை கட் பண்ணி அதே மாதிரி பிச்சு எடுத்துறான். அடுத்து அவனோட தோள்பட்டையில மார்க் பண்ணிட்டு அதையும் கரெக்டா அறுத்து கொடூரமா அந்த கையை தனியா எடுத்துறான். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற கேட்டோ அவனை விட்டுருங்க அப்படின்னு பயங்கரமா கத்தி அழுகுறா. கட் பண்ணா கிளியரை காட்டுறாங்க. கேட் நீ இருக்கியா அப்படின்னு கேட்கிறா. அவ வாய்ஸை கேட்டதுமே நீ இருக்கியா, உன்னை கொன்னுட்டாங்கன்னு நினைச்சேன், இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, இங்க நான் செத்து போயிடுவேன்னு நினைக்கிறேன், அப்படி நான் செத்து போயிட்டேன்னா என் அம்மாவை நான் ரொம்ப லவ் பண்றேன்னு அவங்க கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லி அழுகுறா. கேட் சொல்றா இல்ல இல்ல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், கண்டிப்பா இங்க இருந்து நம்ம வெளியே போவோம் அப்படின்னு சொல்றா. இங்க அந்த மங்கி ஷேட அந்த ஷோவோட டைமர் ஓடிட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு இருக்கா. கூட ஈத்தனும் இருக்கா. இதை எப்படி நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்டுட்டு அதை போட்டோ எடுக்க ட்ரை பண்றா. இல்ல அதெல்லாம் பண்ணாத, இப்ப நானும் இந்த கனெக்ஷனுக்குள்ள வந்துட்டேன், யாரும் இந்த லிங்க் எனக்கு ஷேர் பண்ணாங்க, யாருன்னு கேட்கிறப்ப எனக்கு தெரியல, என்னோட இமெயிலுக்கு இது வந்தது, இதே மாதிரிதான் மேண்டி கேட்டும் இந்த ஷோல போயிருப்பாங்க அப்படின்னு அவன் கோவப்படுறான். என்ன அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா நான் நிறைய ட்ராக்ஸி விபிஎன் இதெல்லாம் யூஸ் பண்றேன். அப்ப கம்ப்யூட்டருக்கு மேல இருக்கிற வெப் கேமரா ஆன்ல இருக்கு, அதை ஈத்தன் பாக்குறான். அந்த கேமரா வச்சு இவங்களை ட்ரேஸ் பண்ணான்னு அதையும் பிடிங்கி வீசிடுறா. இதையும் மீறி அவங்க வந்தா இந்த கன்னை வச்சு அவங்களை ஷூட் பண்ணிடுவேன்னு கோவமா சொல்றான். எனக்கு ஒரு கன் இருந்தா கூடன்னு ஈத்தன் கேட்கிறப்போ அவங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ஓபனர் எடுத்து இதை வச்சு கொண்டு கொடுத்துறான். இப்ப இவங்களோட ஐபி அட்ரஸை கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்கும் போது டார்க் வெப்ல இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், இது ரொம்ப டைம் எடுக்கும், பரவாயில்ல ட்ரை பண்ணுன்னு சொல்லும் போது அங்க பாரு அந்த டைமரை பாரு 48 மணி நேரம் காட்டுது, அப்படின்னா இன்னும் 2 நாள் அடுத்த கொலை நடக்க போகுதா. அப்ப அங்க இருக்கிற ஒரு லிங்கை இவங்க கிளிக் பண்ணும் போது அதுல கிளேரோ இன்னொரு லிங்கை ஓபன் பண்ணா கேட்டோ கூண்டுக்குள்ள இருக்கிற வீடியோ வருது. இதை பாக்குற ஈத்தன் பயங்கர கோவத்தோட இவங்களை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு கத்துறான். நேரா அந்த டிடெக்டிவ் ஆபீசரை போய் பாக்குறான். அவர்கிட்ட நான் இந்த மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் பத்தி எழுதின ஆர்டிகல் எல்லாமே தப்பு தான், அந்த மாதிரி நான் இப்ப எல்லாம் எழுதுறதுல ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அந்த மர்டர் ஷோவை இப்பவே நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றான். அப்போ அவர் சொல்றாரு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னு எவிடன்ஸ் வேணும், நீ ஒரு சாதாரண லிங்க் கொடுத்துட்டேன்னா அதை ப்ரூஃபா எடுத்துக்க முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப ஈத்தன் இது டார்க் வெப், இது ஒரு ஸ்பெஷல் கம்ப்யூட்டரை வச்சு பண்றது, அதுல எவிடன்ஸ் எல்லாம் கிடையாது, ஆனா நான் ஒரு போட்டோ எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்து அந்த போட்டோவை காமிக்க போறான். அப்ப அதுவே கரெக்ட் ஆகி போன் எல்லாம் ஹேங் ஆகி அந்த போட்டோஸ் எல்லாம் தானாவே எரேஸ் ஆயிடுது. கூடவே வி ஃபவுண்ட் யூ, அதாவது நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு போட்டிருக்கு. அதுல ஈத்தனோட சிஸ்டர் போட்டோவும் வருது. இப்ப அவனுக்கு ஏதோ திடீர்னு தோணுது, உடனே எந்திரிச்சு இனிமே நான் உங்களை இந்த விஷயத்துக்காக பார்க்க வரவே மாட்டேன், உங்க டைமை வேஸ்ட் பண்ணதுக்கு சாரின்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து போயிடுறான். இந்த போலீஸ்க்கும் என்ன நடக்குதுன்னே தெரியல. இங்க அந்த மங்கி ஷேடோ காட்டுறாங்க. ஒரு வழியா அந்த ஐபி அட்ரஸ் அவன் கண்டுபிடிக்க போறான். அந்த சந்தோஷம்
சந்தோஷத்துல ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அப்ப ஈத்தன் ஃபோன் பண்றான், நீ உடனே அங்கிருந்து எஸ்கேப் ஆயிரு, நம்மள அவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, போனு கம்ப்யூட்டர் இது எல்லாத்தையுமே ட்ரேஸ் பண்றாங்க, நீ அங்க இருக்காத, உடனே கிளம்பிருன்னு சொல்றான். அப்ப சிஸ்டம் பார்த்தா ஒரு வழியா அந்த ஐபி அட்ரஸும் வந்துருச்சு. அதுக்குள்ள இங்க ஈத்தன் பேசிட்டு இருக்கிற காலுமே கட் ஆயிருது. அவசரமா அந்த ஐபி அட்ரஸை எடுத்து அவங்க அட்ரஸையும் கண்டுபிடிச்சாரான். அதை ஒரு பேப்பர்ல எழுதி மடிச்சு அவன் பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிறான். இப்ப சிஸ்டம் பார்த்தா அவனோட சிஸ்டம் எல்லாமே கரெக்ட் ஆகி எல்லாமே எரேஸ் ஆயிடுது. ஜோக்கர் ஸ்டிக்கர் போட்டு அந்த வீடியோவும் வந்துருது. இப்ப என்னன்னா அவங்க எல்லாத்தையுமே ஹேக் பண்ணி இவனையும் கண்டுபிடிச்சிடறாங்க. அவசரமா அங்க இருக்கிற பேக்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு பேக் பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா அவனோட சிசிடிவி கேமரால இந்த ஜோக்கர் மாஸ்க் போட்ட 2 பேரும் வந்து நிக்கிறாங்க. அந்த வீட்டோட பவருமே இப்ப கட் ஆயிருது. கையில கண்ணை வச்சுட்டு ரொம்ப பதட்டமா வெளியே வந்து பாக்குறான். டோர் சந்தல் நின்னுட்டு கையை மட்டும் வெளியே நீட்டுறான். அந்த சைடுல நிக்கிற அந்த கொலைக்காரங்க அவன் கையை கட் பண்ணிடுறாங்க. வழியில கத்துற மங்கி ஷேடோ, சைக்கோங்களா என்னோட கையை கட் பண்ணிட்டீங்களேடா அப்படின்னு அழுகுறான். இதுக்கெல்லாம் நீங்க அனுபவிப்பீங்க, நீங்க எங்க இருந்து இந்த லைவ பண்ணிட்டு இருக்கீங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன், கண்டிப்பா நீங்க மாட்டுவீங்க அப்படின்னு கோவமா கத்துறான். அவனை அடிச்சு கொல்ல வரும்போது என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க, என்கிட்ட பணம் இருக்குது, அதை எடுத்துக்கோங்க, அந்த சூட் கேஸ்ல இருக்கு, என்னோட பர்ஸ்லயும் இருக்குன்னு சொல்றான். அந்த பணத்தையும் எடுத்துட்டு அவனையும் ஷூட் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு ஈத்தன் வரா. ஃப்ரெண்டு இறந்து கிடக்கிறத பார்த்து ரொம்ப கோவமா கத்துறான். அவன் கம்ப்யூட்டர் எல்லாத்துலயுமே அந்த ஜோக்கர் ஸ்டிக்கர் ஓடிட்டு இருக்கு. பக்கத்துல இருக்கிற டைரியில ஒரு பேப்பர் கிழிஞ்ச மாதிரி இருக்கு. அவன் ஃப்ரெண்டோட பாக்கெட்டை செக் பண்ணும்போது ஒரு பேப்பர்ல அந்த கேம் நடக்கிற லொகேஷன் எழுதி இருக்கு. இப்ப வேகமா அதை எடுத்துட்டு வெளியே வரான். டக்குன்னு யோசிச்சுட்டு கையில இருக்கிற போனை தூக்கி வீசிட்டு அந்த அட்ரஸை தேடி போறான். இப்ப அந்த இடத்துக்கு போயிடுறான். அங்க தூரத்துல நின்னு வாட்ச் பண்றான். அந்த பில்டிங்கை சுத்தி சிசிடிவி கேமராவும் இருக்கு. அந்த இடத்துல முன்னாடி ஒரு வேனோட பின் டோர் ஓபன்ல இருக்கு. இப்ப அந்த ரூம்குள்ள இருந்து ஹைட்டா இருக்க அந்த சைக்கோ ஒரு டெட் பாடி இழுத்துட்டு வெளியே வரான். வண்டியில தூக்கி போட ட்ரை பண்றான், அவனால முடியல. திரும்பவும் உள்ள போயிடுறான். இந்த டைமை யூஸ் பண்ணிட்டு ஈத்தன் அந்த வேன் கிட்ட ஓடி வரான். மெதுவா பதுங்கி அந்த ரூம் கிட்ட போறான். இப்ப அந்த பேக்குள்ள இருந்து ஜோக்கர் மாஸ்க் போட்ட ஒருத்தன் ஈத்தன் கிட்ட வரான். என்னன்னா சிசிடிவி கேமரால இவனை பார்த்துட்டு இவனை பிடிக்கிறதுக்காக இப்படி பிளான் பண்ணிருப்பாங்க. இப்ப உள்ள இருந்து அந்த சைக்கோ வந்துடுறான். 2 பேரும் அவன் உடம்புல ஷாக் கொடுத்து இன்னொரு கூண்டுக்குள்ள அவனை அடைச்சிடறாங்க. அதே மாதிரி அவன் முன்னாடி ஒரு டிவி இருக்கு. அதுல இப்ப கிளியரா உட்கார வச்சிருக்கிற அந்த லைவ் வீடியோ வருது. அதே மாதிரி ஒரு சைக்கோ மரம் இருக்கிற மிஷினை கையில வச்சுட்டு அவன் முன்னாடி டான்ஸ் ஆடிட்டே வரான். பயத்துல கிளியர் பயங்கரமா கத்துறா, ப்ளீஸ் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. இங்க ஈத்தனும் அந்த வீடியோ பார்த்துட்டு கோவமா அவளை விட்டுருங்கன்னு கத்துறா. இந்த சத்தத்தை கேட்டு பக்கத்துல இருக்கிற கேட், ஈத்தன் நீயா? ஆமா கேட், நீ எங்க இருக்க அப்படின்னு கேக்குறப்போ, உன்னோட பக்கத்து செல்ல தான் நான் இருக்கேன், சரி கவலைப்படாத, நம்ம எல்லாருமே வெளில தப்பிச்சு போறதுக்கு நான் ஏதாச்சும் பண்றேன் அப்படின்னு சொல்றா. உன்னோட வாய்ஸ் கேட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, எங்க உன்னோட வாய்ஸை கேட்க முடியாம போயிருவோம் நான் நினைச்சேன், ஆனா உண்மை என்னன்னா இங்க இருந்து நம்ம யாருமே உயிரோட போக முடியாது அப்படின்னு அழுகுறா. இல்ல கண்டிப்பா நம்ம வெளியே போறோம் அப்படின்னு ஈத்தனும் சொல்லிட்டு அவன் பாக்கெட்டை செக் பண்றான். அதுல மங்கி ஷேடோ கொடுத்த அந்த கேன் ஓபனர் இருக்கு. அதை வச்சு எப்படியோ அவனோட கூண்டை ஓபன் பண்ணிடுறான். அங்கிருந்து வெளியே வந்து நேரா கேட் இருக்கிற இடத்துக்கு போறான். இவனை பார்த்த உடனே கேட் ரொம்ப சந்தோஷமாயிடுறா. அவளோட கூடையும் ஓபன் பண்ணி விட்டுறான். அந்த ரூம்க்கு பக்கத்துல இருக்கிற ஒரு டேபிள்ல நிறைய ஆயுதங்கள் இருக்கு. அதை கையில எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கதவை ஓபன் பண்றான். உள்ள பிளாஸ்டிக் கவர்ல ஒரு ஸ்கிரீன் போட்டு உள்ள ரெட் கலர்ல லைட் எரியுது. அந்த ஸ்கிரீன்ல ஃபுல்லாவே ரத்த கரையா இருக்கு. அங்க இருந்து பக்கத்துல இன்னொரு ரூம் இருக்கு. அங்க போய் பார்த்தா அந்த மாஸ்க் போட லேடி உட்கார்ந்து சிஸ்டம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இது கண்ட்ரோல் ரூம் போல யாரும் இருக்காங்க, இங்கே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு இவன் உள்ள போறான். இப்போ உள்ள போனா அந்த ரூம்ல அந்த லேடி இல்ல. மெதுவா இவன் உள்ள போய் பார்க்கறான். அப்ப கதவுக்கு பின்னாடி இருந்து அந்த லேடி கையில கூர்மையான ஒரு ஆயுதத்தை வச்சு ஈத்தனோட முதுகுலையே கிழிச்சிடறா. வலியில துடிக்கிற ஈத்தன் கீழே விழுந்துறான். அப்ப அவனை குத்துறதுக்காக மறுபடி கிட்ட வரும்போது பின்னாடி இருந்து கேட் அவளை கத்தியால குத்திடுறா. ஈத்தனை மெதுவா தூக்கி விட்டுட்டு திரும்பி பார்த்தா அந்த லேடி அங்க காணோம். அவ இன்னும் உயிரோட தான் இருக்கா. நீ அவளை குத்திட்டேன்னு நினைச்சேன். ஆமா நான் அவளை குத்துனேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில இருக்க நைஃபை பார்த்தா அதுல துளி கூட ரத்தமே இல்ல. ஒருவேளை அவ ஏதாவது புல்லட் ப்ரூஃப் மாதிரி ஏதாவது போட்டிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வெளியே மெதுவா பயந்து வராங்க. இப்போ இவங்களுக்கு இருக்கிற ஒரே வழி அந்த ஸ்கிரீனுக்கு அந்த பக்கம் போறதுதான். அந்த ஜோக்கரை புடிச்சிட்டோம்னா கிளியரை நம்ம காப்பாத்திடலாம். நான் 1 2 3 சொல்றேன். 2 பேரும் ஒரே டைம்ல உள்ள போய் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா யாருமே இல்ல. நிறைய ஜோக்கர் மாஸ்க் போட்ட பொம்மைகளா இருக்கு. அங்க இருந்து உள்ள போய் ஒரு இடத்துல போய் நின்னு கேட் ரொம்ப அழுகுறா. என்னன்னா கிளியரை அவளோட பாதி உடம்பை வெட்டி கொலை பண்ணி அந்த சேர்ல உட்கார வச்சிருப்பாங்க. இவன் அழுகிறத பார்த்து ஈத்தன் என்னன்னு கேக்குறா. கிளியரை கொன்னுட்டாங்கன்னு சொல்லி அழுகுறா. இப்ப ஈத்தனுக்கு ஏதோ தோணுது. மேல பார்த்தா இது ஒரு ட்ராப் மாதிரி இருக்குன்னு சொல்றதுக்குள்ள அந்த ஹைட்டா இருக்கிறவ ஈத்தனை தூக்கி ஒரு ரூம்குள்ள வீசிடுறான். கேட் இருக்க ரூம்குள்ள இன்னொரு ஜோக்கர் உள்ள வந்துடுறான். இங்க ஈத்தனை அந்த சைக்கோ கத்திய வச்சு பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. கேட் இருக்கிற ரூம்குள்ளேயும் அந்த ஜோக்கர் மரம் இருக்கிற மிஷினை ஆன் பண்ணி அவளை கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கான். இப்ப ஈத்தன் அங்க இருக்கிற ஏசி டெக்குக்குள்ள போயிடுறான். பின்னாடி இருந்து அந்த சைக்கோ காலை பிடிச்சி இழுக்கும் போது அவனை பயங்கரமா நெஞ்சில ஏட்டி உதச்சு அவனும் மயங்கி கீழே விழுந்துடுறான். இங்க கேட் அந்த ஜோக்கரை நெருங்கும் போது தள்ளி விட்டுட்டு பக்கத்துல இருக்கிற கத்தி எடுத்து ஒரு வெறியோட அவ ஃப்ரெண்ட்ஸை கொலை பண்ண கோவத்தோட அவனை குத்தி கொலை பண்றா. இப்ப அந்த கேமரா முன்னாடி வந்து இந்த மர்டர் ஷோ இதுக்கப்புறம் இருக்காது அப்படின்னு கோவமா சொல்லிட்டு அதை கட் பண்ணி விட்டுறா. கையில அந்த மரம் இருக்கிற மிஷினை எடுத்துட்டு ஈத்தனை தேடி வரா. அந்த மாஸ்க் போட லேடி திரும்பவும் கம்ப்யூட்டர் முன்னாடி வந்து உட்கார்ந்து இது எல்லாத்தையும் பாக்குறா. கேம் ஸ்டாப் ஆயிருக்கிறதையும் கவனிக்கிறா. அப்ப அங்க இருக்கிற அலாரத்தையும் ஆன் பண்ணி விட்டுறா. இங்க கேட் ஒரு ரூம்குள்ள பாக்குறாங்க. நிறைய டெட் பாடி தொங்கிட்டு இருக்கு. அதுல ஒரு பொண்ணு உயிரோட இருக்கா. அவளை காப்பாத்த சொல்லி கேட் கிட்ட கத்துறா. இப்ப கரெக்டா அந்த
லேடியும் அங்க வந்து அந்த பொண்ணையும் ஷூட் பண்ணிடுறா. இந்த சவுண்ட் கேட்டு அந்த ஹைட்டா இருக்கிற சைக்கோ அங்க வரா. கேட்டு அந்த லேடியை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பின்னாடி வர சைக்கோ அவளை அட்டாக் பண்ண கத்தியோட கிட்ட வரும்போது ஈத்தன் பின்னாடி இருந்து ஒரு கோடாரி எடுத்து அந்த சைக்கோவோட கழுத்திலேயே வெட்டிடுறா. இப்ப கேட்டவங்க வந்து அந்த சைக்கோவோட தலைய அந்த மரம் இருக்கிற மிஷினை வச்சு ஒரு வீரியோட அறுத்தறா. இந்த கேப்பை யூஸ் பண்ணி அந்த லேடியும் வெளியே தப்பிச்சு போயிடுறா. கட் பண்ணா நியூஸ்ல ஸ்டார்டிங்ல காமிச்ச அதே ஆபீசர் கிட்ட மீடியாவை சேர்ந்தவங்க லாஸ்ட் நைட் இதே மாதிரி நிறைய டெட் பாடி கிடைச்சிருக்கு, இதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு கேட்கும்போது ஆமா டெட் பாடிஸ் கிடைச்சிருக்கு, நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றாரு. திரும்ப திரும்ப இதை பத்தி கேள்வி கேட்கும் போது கோவமா அங்கிருந்து பதில் சொல்லாம போயிடுறாரு. இப்போ 1 year லேட்டர் அப்படின்னு போடுறாங்க. ஈத்தன் அந்த மர்டர் ஷோ பத்தி ஒரு புக்கை எழுதி அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுது. அவனோட ஃபேன்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்காக நிக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் ஒரு ஜோக்கர் மாஸ்க் கொண்டு வந்து அதுல சைன் போட சொல்லி கேட்கிறாரு. அவன் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. அவனுக்கு பின்னாடி இன்னும் நிறைய பேர் அதே மாதிரி மாஸ்க் போட்டு நிக்கிறாங்க. கட் பண்ணா இங்க கேட்ட காட்டுறாங்க. ஈத்தனும் கேட்டும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்காங்க. இப்ப வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு இடத்துல குப்பையை போடுறதுக்காக ஈத்தன் போறான். அப்ப அவனுக்கு ஏதோ ஒண்ணு படுது, அதனால கன் எடுத்து வச்சுட்டு போறான். போய் குப்பையை போட்டுட்டு அந்த கேனை இழுத்துட்டு போகும்போது கீழே அவனோட போட்டோ போட்டு மிஸ்ஸிங்னு ஒரு போஸ்டர் கிடைக்குது. டக்குன்னு கன் எடுக்க ட்ரை பண்ணும்போது யாரோ அவன் கழுத்துல ஏதோ ஊசி மாதிரி போட்டு அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். இப்ப கட் பண்ணா ஒரு பெரிய வேன்ல அவனை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. பின்னாடி மர்டர் ஷோன்னு எழுதியிருக்கு. இந்த ஷோவும் டார்க் வெப்ல லைவா போயிட்டு இருக்கு. முன்னாடி நிறைய பேர் இந்த ஜோக்கர் மாஸ்க போட்டுட்டு இவனை கொலை பண்றதுக்காக பெட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஜோக்கர் $10,000 பெட் பண்ணி வின் பண்றாங்க. அது யாருன்னு பார்த்தா அந்த தப்பிச்சு போன லேடி தான். இப்போ அந்த கூட்டத்துல இருந்து ஒரு ஜோக்கர் முன்னாடி வந்து அவரோட மாஸ்க கழட்டுறாரு. யாருன்னு பார்த்தா அந்த டிடெக்டிவ் ஆபீசர் தான். இதை பார்த்ததுமே ஈத்தன் பயங்கரமா ஷாக் ஆகுறான். இதோட இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. மேபி இதுக்கப்புறம் இதோட பார்ட் 2 வரலாம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியோட பார்க்கலாம்.